புத்தர் வாழ்ந்த காலகட்டம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. அந்த கால வாழ்வியலில் வீரம் ஒரு முக்கியமான பொருளாக கருதப்பட்டது. வீரத்தை வெளிப்பாடாக ரத்தமும் மரணமும் தவிர்க்க முடியாதவை. ஆனால் அதற்கு எதிராக அவர் அமைதியை முன்வைத்தார். அந்த அமைதியின் வீச்சானது அவர் உயிரோடு இருக்கும் போதே இந்தியா முழுவதும் பரவ துவங்கியது. இந்தியா மட்டுமல்ல, சீனாவிலும் புத்த மடாலயங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. புத்த மடாலயங்கள் தோற்றுவிக்கும் பொழுது கிபி 3ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் சீனாவில் புத்த மடாலயங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. புத்தரும் புத்த மதமும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது என்று நான் கூறியிருந்தேன். எவ்வாறு என்றால், வீரமும் ஆட்சியும் அதிகாரமும் ஏதோ ஒரு வகையில் மற்ற மதங்களோடு சம்பந்தப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் புத்த மதம், சமண மதம் 2 மதங்கள் மட்டும்தான் கடவுளையும் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை. அமைதியை மட்டுமே வைத்துக்கொண்டு ஆட்சியோ அதிகாரத்தையோ பரப்பாமல், போரை விரும்பாமல் பரவிய மதங்கள். சீனா மட்டுமல்ல, ஆசிய நாடு முழுவதும் இந்தியாவை தவிர பௌத்த மதம் மிக பரவலாக பரவ துவங்கியிருந்தது. போர்களை விரும்பாததால் போதிசத்துவர்கள் பலம் குன்றியே இருந்தனர். பலம் குன்றி இருந்ததால் சாவோலின் பலமுறை எரிக்கப்பட்டது. பலமுறை எரிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் அதை மீட்டெழ தயங்கியதே இல்லை.